வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது தேங்காய் பிரசன்னம். இரண்டாவது பாகம் பார்க்க போறேங்க. ஏற்கனவே முதல் பாகம் பதிவிட்டிருக்கேன், போய் பாருங்க. அதுல 2 பிரசன்ன முறைகளை பத்தி போட்டிருக்கேன். இது 3வது பிரசன்ன முறைங்க. இந்த பிரசன்ன முறை எப்படின்னா, மந்திரத்தை பயன்படுத்தி, அதாவது ஒரு ஆளை மேல நிக்க வச்சு இந்த தேங்காவை எப்படி நம்ம சுத்த வைக்கலாம், சுத்த வைக்கக்கூடிய மந்திரம் என்ன, ஒரு பூஜை முறையை பத்தி நம்ம பார்க்க போறேங்க. தேங்காவை சுத்த வைக்கக்கூடிய பூஜை முறை இது எப்படின்னாக்க, அதாவது ஒரு அமாவாசை அல்லது பௌர்ணமி நாள் அன்னைக்கு பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு இப்போ மந்திரம் ஒண்ணு இருக்குங்க. இந்த தேங்காவை சுத்த வைக்கக்கூடிய ஒரு மந்திரமாகப்பட்டது இருக்கு. இந்த மந்திரத்தை நீங்க 1,00,000 உருவேற்றி நீங்க ஜெபிச்சு வச்சுக்குங்க, சித்தி பண்ணி வச்சுக்குங்க. சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா, ஒரு தேங்காய் எடுங்க. தேங்காய் எடுத்துக்கிட்டு, அதாவது பெரும்பாலும் இந்த தேங்காய் மேல ஏறி நிக்கக்கூடியவங்க நம்மள சோதிச்சு பார்க்கறதுக்காக தேங்காய் எப்படி சுத்துது பார்த்துக்கலாம், அது எப்படி சுத்தம், இவங்களாம் சுத்த வைக்கிறாங்க, தானா சுத்தத்தை பார்க்கலாம்னு சொல்லி வெதுண்டாவதமா ஏறி உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ராங்கா அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சுத்த விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி நம்ம அவங்களோட மனநிலையை நம்ம சரி கட்டலான்ற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, துளாராசி இருக்கு இல்லையா, துளாராசி இருக்கக்கூடியவங்க யாருன்னு ஒருத்தர் உங்க பக்கத்துல சிஷியனாவோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டுன்னு, கொஞ்சம் பேச்சு துணைக்கு இருன்னு சொல்லிட்டுன்னு இருக்க வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் பிரச்சனை பார்க்குறவங்களுக்கு துளாராசியில் இருக்கக்கூடியவங்களை யாரும் ஒருத்தரை பார்த்து வச்சுக்கோங்க. அல்லது நீங்களே துளாராசியா இருந்தாலும் ரொம்ப சிறப்பு தாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியதை பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க அமாவாசையோ அல்லது பௌர்ணமி அன்னைக்கோ இந்த சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 1,00,000 உருவாக்கப்படுத்தி வச்சுக்கோங்க. வச்சு இது பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துக்கு கரெக்டானபடி நீங்க பூஜை பண்ணி, உபாசன தெய்வம் இருக்கு இல்லையா, உபாசன தெய்வத்துக்கு பூஜை பண்ணி இந்த மந்திரத்தை தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 36 முறை ஜெபிச்சுக்கிட்டு வாங்க. 36 முறை ஜெபிச்சுக்கிட்டு வந்துட்டு இந்த பிரசனம், தேங்காய் பிரசனம் பார்க்க போறீங்கன்ற அன்னைக்கு என்ன செய்வீங்கன்னா, இந்த அவங்களோட வீட்டுக்கே நீங்க போகலாம், அல்லது உங்களுடைய இடத்துக்கு கூட நீங்க வர வச்சு இந்த தேங்காய் பிரசனத்தை பார்க்கலாங்க. என்ன செய்றீங்கன்னா, பிரசனம் பார்க்கக்கூடிய வரக்கூடிய நபரை தேங்காய், வாழைப்பழம், ஊதுபத்தி, பலபத்தி சூடம், இந்த மாதிரி பூஜை பொருட்களை வாங்கினு வர சொல்லிடுங்க. வாங்கினு வர சொல்லிட்டு அவர் எத்தனை மணிக்கு வராருன்றது ஒரு கணக்கு இருக்கு, எந்த ஹோரையில வராருன்றது ஒரு கணக்கு இருக்கு. அதெல்லாம் நீங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோல இந்த ஹோரை வச்சு என்ன பண்றது, இது லக்னத்தை வச்சு என்ன பண்றது என்றதெல்லாம் அடுத்தடுத்த பதிவு போடலாங்க. இப்போ இந்த தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டு பிரசன்ன பார்க்க வந்திருக்கார் கூட தெய்வத்துக்கு இவங்க வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய பொருளெல்லாம் வச்சு தேங்காய் ஒடிக்க கூடாதுங்க. இப்போ இவங்க வாங்கி வந்திருக்கக்கூடிய தேங்காய் ஒடிக்க கூடாது. பிரசன்னம் பார்க்கறதுக்கு ஒரு தேங்காய், பூஜைக்கு ஒரு தேங்காய், அந்த மாதிரி 2 தேங்காய் வாங்கினவர் வச்சிருங்க. வாங்கினவர் வச்சுட்டு பிரசன்னம் பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய தேங்காய் தனியாக வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட தெய்வத்துக்கு தேங்காய், ஊதுபத்தி, கற்பூரம், சாம்பிராணி விஷயங்களை கொளுத்தி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா, அந்த தேங்காய் ஒரு இருத்தாப்புல உட்கார வச்சுட்டு நீங்க வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ உட்காருங்க. உட்கார்ந்துக்கிட்டு உங்க முன்ன இந்த தேங்காய் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த தேங்காய் பார்த்து, இப்போ அதாவது ஸ்கிரீன்ல ஒரு மந்திரமாகப்பட்டது வரும் பாருங்க. அந்த மந்திரமாகப்பட்டது என்னன்னாக்க, ஓம் சங்குத்திரி, சக்கரம் திரி, அங்குத்திரி, ஆகாசம் திரி, அட்டித்திரி, முட்டுத்திரி, நீலகண்ட சுவாமியின் ஆணை, திரி திரி ஸ்வாகா. ஓம் சங்குத்திரி, சக்கரம் திரி, அங்குத்திரி, ஆகாசம் திரி, அட்டித்திரி, முட்டித்திரி, நீலகண்ட சுவாமியின் ஆணை, திரி திரி ஸ்வாகா. இதுதாங்க இதுக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க 1,00,000 வெற்றி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு வந்திருக்கக்கூடிய நபர் எதுக்காக வந்திருந்தாலும் சரி, அந்த காரியமாகப்பட்டு சரியான படிக்கு நடக்கும் நடக்காதுன்ற ஒரு விஷயங்களை சொல்லணும். சுழன்று சரியான படிக்கு உத்தரவாகப்படுறது கொடுக்கணும். சொல்லக்கூடிய வரக்கூடிய உத்தரவாகப்பட்டு சரியான படிக்கு செயல்படணும். அது நீ தான் பக்கத்தை சரிபடணும் தயவுச்சு உங்களோட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு, அதாவது என்ன பண்றீங்கன்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய நபர் எதுக்காக வந்திருக்காருன்றத நீங்க சொன்னாதான்
அவர் சொல்றது போய் நீங்க சொன்னாதான் அவர் நம்புவார் இல்லையா? அந்த காரணத்துக்காக உங்களோட உபாசன தெய்வம் இருக்கு இல்லையா, உபாசன தெய்வத்துல மந்திரத்தை அந்த தேங்காவை பாய்ச்சி, அதாவது இப்போ பூஜை பண்ணிட்டு உங்க தெய்வத்துக்கு பூஜை பண்ணி ஆனதுக்கு அடுத்து அவர் தேங்காய் வாங்கினது ஒரு வாயிலிருந்து பொருட்கள் வச்சு பூஜை பண்ணிட்டீங்க. தரிசனம் பார்க்கறதுக்காக ஒரு தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காவை உங்களுக்கு முன்ன வச்சு அந்த தேங்காவை பார்த்துக்கிட்டு உங்களோட உபாசன தெய்வத்துல மந்திரத்தை வந்து ஜெபிங்க. ஜபிச்சிங்கனாக்க அவர் என்ன காரியத்துக்காக வந்திருக்கார், திருமணத்துக்காக வந்திருக்காரா, இல்லது ஒரு தொழில் தொடங்க போறாரா, அல்லது அவர் குலதெய்வத்தை வந்து கேட்டு வந்திருக்கிறாரா, இல்ல ஏதோ ஒரு கடன் தொகையில வந்திருக்காரா, இல்ல நோய் நொடியால வந்திருக்காரான்றத பார்த்து சொல்றதுக்காக உங்களோட உபாசன தெய்வத்தோட மந்திரத்தை தேங்காய் பார்த்து உருவச்சு மந்திரத்தை ஜபிச்சிங்கனாக்க சில விஷயங்களாக கொடுத்து மனசுக்குள்ள உங்களுக்கு தோணுங்க, என்ன காரணத்துக்காக வந்திருக்காருன்றது தோணும். அதாவது ஹோரை இருக்கு பார்த்தீங்களா, ஹோரையை கூட நீங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு அந்த உபாசன தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு அந்த வாக்கு விஷயங்களாக படுத்து வராம இருந்துச்சுனாக்க அவர் எந்த ஹோரையில வந்திருக்காருன்னு பாருங்க. அவர் எந்த ஹோரையில, அதாவது சூரிய ஹோரையில வந்திருந்தா அதாவது வேலை சம்பந்தப்பட்டது, அரசாங்கம் சம்பந்தப்பட்டதை எது கேட்க வந்திருக்கிறாரு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையாகவோ அல்லது தன்னோட தகப்பனை பத்தியோ வந்து கேட்க வந்திருக்காருன்றத நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்து சந்திர ஹோரையா இருந்துச்சுன்னா தன்னுடைய தாயாரை வந்து பத்தி கேட்க வந்திருக்கிறாரு சொல்றன்றத இந்த ஹோரை விஷயங்களை பத்தி போனோம்னா ரொம்ப லென்த்தா போயிடும். அந்த மாதிரின்றத நீங்க கடற்கொலை வச்சுக்கிட்டீங்கன்னாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? இப்போ உங்களோட உபாசகத்துல மந்திரத்தை சொன்னாலே பெரும்பாலும் உங்களுக்கு வாக்கு விஷயங்கள்படுத்த வந்து வராத பட்சத்துக்கு ஹோரைக்கு உண்டான காரகத்துவங்களையும் குணாதிசயங்களையும் தன்மைகளையும் எடுத்து நீங்க சொன்னீங்கன்னாவே கரெக்டா அக்யூரேட்டா சரியான படிக்காதப்படுறது இருக்குங்க. சரியா? அவர் இதுக்காக இப்போ தேங்காய் பார்த்து மந்திரம் ஜபிக்கிறீங்க, உங்களுக்கு வாக்கு வந்துருச்சு, இதுக்காக வந்திருக்கீங்க சொன்னாக்க ஆமான்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு உண்டான பிரச்சனை நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டுன்னு நீங்க ஆரம்பிங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காரு சொல்லி ஆனதுக்கு அடுத்து இந்த மந்திரத்தை நீங்க வந்து தேங்காவை பார்த்துக்கிட்டு இந்த இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்க்ரீன்ல காட்டினேன் இல்லையா, ஓம் சங்கு திரி சக்கரம் திரி அங்கு திரி ஆகாசம் திரு அட்டி திரி முட்டி திரி நீலகண்ட சுவாமி நானே திரி திரி சுவாகான்னு சொன்ன பார்த்தியா, அந்த மந்திரத்தை ஒரு 36 முறை இந்த தேங்காவை பார்த்து நீங்க வந்து ஜெபிங்க. ஜபிச்சுக்கிட்டு அவரை வந்து என்ன செய்றீங்கன்னாக்கா கிழக்கு நோக்கி உட்கார வைங்க. கிழக்கு நோக்கி அவரை உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு தேங்காய் அவருக்கு முன்ன வச்சுட்டு, அதாவது குடுமையாக்கப்பட்டது வடக்கு நோக்கி இருக்கணும், வடக்கு நோக்கி குடுமி இருக்கிறத வந்து வச்சிருங்க. வச்சுட்டு அவரை வந்து தேங்காய் மேல ஏறி உட்கார சொல்லுங்க. 2 காலையும் ஊனி ஏறி உட்கார சொல்லுங்க. குத்திரிச்சு உட்கார சொல்லுங்க. உட்கார சொல்லிட்டு ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரலை மட்டும் 2 பக்கமும் இப்படி கீழே லைட்டா பூமியில தேங்காய் வந்து 2 கால் இருக்கணும். ஆள்காட்டி விரல் மட்டும் இடது கை விரலும் வலது கை விரலும் வந்து தேங்காய் வந்து ஊனி இருக்கணுங்க. தேங்காய் அது பூமியில வந்து ஊனி இருக்கணும், சும்மா லைட்டா வந்து ஊனி இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா சப்போர்ட்டுக்கு ஊனி இருக்கிற மாதிரி அவர்கிட்ட ஊனி வச்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. முன்னால ஒரு கை பின்னால ஒரு கை, முன்னால ஒரு விரல் பின்னால ஒரு விரல், அந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டா உட்கார மாதிரி ஊனி விரலை வந்து ஊனிக்கிட்டு உட்கார சொல்லுங்க. தேங்காய் மேல உட்கார ஒண்ணு என்ன ஆகுதுனாக்க, என்ன இப்ப திருமணமாகப்படுறது நடக்குமா சொல்லிட்டு கேட்க வந்திருக்காருன்னா, எனக்கு திருமணமாகப்படுறது நடக்குமான்னு கேட்க வந்திருக்காரு. திருமணம் நடக்கும்னாக்க இந்த மாசத்துலயே இந்த வருஷத்துக்கு திருமணம் நடக்கணும்னாக்க வலது பக்கம் சுற்று, அப்படி இல்லை லேட் ஆகுனாக்க இடது பக்கம் சுற்று சொல்லிட்டுன்னு சொல்லுங்க. அப்படியே திருமணமே நடக்காதுனாக்க அப்படியே நில்லுன்னு சொல்லிட்டுன்னு நீங்க ஒரு வார்த்தையாகப்பட்டு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்ல ஆரம்பிங்க. சொல்லி ஆரம்பிச்ச உடனே தேங்காய் பாட்டு அப்படியே தானம் அப்படியே சுத்தம். வலது பக்கத்தை சுத்தினாக்க திருமணம் நடக்கும் இந்த வருஷத்துல இந்த மாசத்துக்குள்ளேயோ அல்லது இந்த வருஷத்துக்குள்ளேயோ திருமணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி இல்லை இடது பக்கம் சுத்திச்சானாக்கா கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 2 வருஷமோ அல்லது ஒரு 2.5 வருஷமோ தாமதமாகும் சொல்லிட்டு அர்த்தம். அல்லது சுத்தாம அப்படியே நின்றுச்சானாக்க திருமணம் ஆகாது, இப்படிதான் ஒரு காலம் முழுக்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு ஒரு விஷயங்களாகப்பட்டது இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பெண் வந்து எந்த திசையை நோக்கி இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னாக்க, சரியா, எந்த திசையை பெண்ணாகப்படுத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அந்த மந்திரத்தை சொல்லுவோம், தேங்காய் பாட்டு சுத்துங்க. சுத்தி தேங்காய் வந்து சுத்தி எந்த பக்கம் அப்படியே நிக்குதோ, சரியா, அந்த திசையில தான் பெண்ணாகப்பட்டது இருக்குது. அந்த திசையை நோக்கி போற பெண்ணை வந்து நம்மளுக்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய பெண் அந்த திசையில கிடைப்பான்றது ஒரு அர்த்தங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க. இப்ப நம்ம கேள்விகளாலும் என்னென்ன ஒவ்வொரு கேள்வியை கேட்க நம்ம சொல்லக்கூடிய பக்கத்துல வந்து தேங்காய் போட்டு சுத்துங்க. அந்த சுத்த நம்மளுக்கு உண்டான கேள்விகள் நடக்கும் நடக்காதுன்ற ஒரு விஷயத்த நம்ம
தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க இதுக்கு உண்டான வழிமுறைகள் ஆகப்பட்டது. இதுதாங்க சரியா. இதெல்லாம் சந்தேகம் ஆகப்பட்டது தாராளமாக இன்னும் வந்து தேங்காய் பிரசனத்தில் நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாங்க. உங்களுக்கு ஒன்று சந்தேகம் நம்ம வந்து வாட்ஸ்அப் ரீதியாகவும் மூலமாகவும் நீங்கள் கேளுங்க, அல்லது கால் பண்ணி கூட கேளுங்க. நான் என்ன ஏதுன்றதை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேங்க. சரிங்களா. இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி சுத்தக்கூடிய ஒரு தன்மையை நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப வந்த உத்தரவு விஷயங்கள் அப்படி சரியானபடி இருக்குமா, கண்டிப்பா வந்து நடக்குமான்னு சொல்லிட்டு 4வது முறையா ஒரு பிரச்சனை நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப சாமிக்கு வந்து ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேங்காவோ இல்லை அல்லது அவங்க வாங்கிட்டு வர தேங்காவோ இப்போ ஏற்கனவே நீங்க தெய்வத்துக்கு பூஜை உங்களோட உபாசன தெய்வத்துக்கு பூஜை பண்ணிருக்கீங்க. தினந்தோறும் நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா, தெய்வத்துக்கு தேங்காய் கற்பூரம் பத்தியில வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா. அதுல இவங்க வாங்கின தேங்காய் கூட நீங்க அப்படியே ஒடிக்காம இப்ப 2 தேங்காய் வாங்கி வந்திருக்காங்க. ஒரு தேங்காய் பிரசனம் பாக்குறது, ஒரு தேங்காய் சாமிக்கு பூஜை பொருட்கள் வாங்கி 2 தேங்காய் உற்பத்தி கற்பூரம் சாம்பிராணியா வாங்கி வந்திருக்காங்க இல்லையா. ஒரு தேங்காய் பிரசனத்துக்காக எடுத்து வச்சுங்க, ஒரு தேங்காய் தெய்வத்துக்காக எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா. அந்த நீங்க பூஜை பண்ணாம இருந்தா ஒரு தேங்காய் வந்து ஒடிச்சுக்குங்க. அப்படி பூஜை பண்ணிட்டீங்கன்னா வாங்கின தேங்காய் அப்படின்னு நீங்க பூஜை அறையில வந்து வச்சுக்கலாம். பூஜை அறையில வச்சுக்கிட்டு சாமி கிட்ட போங்க. சாமி கிட்ட போயிட்டு, அம்மா இந்த மாதிரி பிரசன்னமாகப்பட்டது வந்திருக்கு, அப்பா வந்திருக்கு. ஆண் தெய்வமா தான் பெண் தெய்வமா தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா. நீங்க எந்த தெய்வத்தை சித்தி பண்ணி வச்சிருக்கோம், தெய்வத்துக்கு ஒன்றாவது ஆனா பெண்ணு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த தெய்வத்துக்கிட்ட இந்த காரியமாகப்பட்டது நடக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரியானபடி கண்டிப்பா இந்த காரியமாகப்பட்டது நடக்குமா, நம்ம நம்பி உத்தரவாதம் கொடுக்கலாமா, நீ இந்த தேங்காய் மூலியமா எனக்கு பிரச்சனை, அந்த தேங்காய் மூலியமா எனக்கு உத்தரவு கொடுத்தாய் சொல்லி கேட்டு அந்த தேங்காய் வேண்டி வருந்தி எடுத்து வந்து தெய்வத்திலிருந்து எடுத்து வந்து கல்லு மேல வச்சு, அதாவது உளியோ அல்லது வேற எந்த ஒரு பொருள் கட்டையோ எந்த ஒரு விஷயமும் நீங்க பயன்படுத்தி தேங்காய் வந்து ஒடிக்க கூடாதுங்க. கருங்கல் இருக்கு இல்லையா, கருங்கல் மேல தேங்காய் வந்து கருங்கல் மேல அடிச்சு தேங்காய் நீங்க ஒடிக்கணும். ஒடிச்சிங்கனாக்க தேங்காய் வந்து நல்லா ரெண்டு துண்டாவது அழகா சூப்பரா வந்து ஒடியுங்க. தேங்காய் நல்லா அழகா நல்லா ஆறாறு முடியும் நல்லா அழகா வந்து ஒடிஞ்சிருக்கு தேங்காய். அந்த மாதிரி ஒடிஞ்சிருந்தா காரியமாகப்பட்டது வந்த விஷயங்களாகப்பட்டது உண்மைதான். காரியமாகப்பட்டது 100% பலிதம் ஏற்பட்டுரும் சொல்லிட்டு அர்த்தங்க. சோதிச்சு பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு முறை உத்தரவு வந்துச்சுனாக்க அதோட விட்டுருங்க. அப்படி இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, இன்னொரு நம்ம பார்க்கணும்னாக்கா இது மாதிரி தேங்காய் ஒடிச்சு நீங்க படி நடக்குமா நடக்காதான்றதை கேட்டுக்குங்க. இல்லை நான் பூ கட்டி போட்டு பார்த்துக்கலாமா, அல்ல சீட்டு குடிக்கு போட்டு பார்த்துக்கலாமானாக்கா அது நல்லா இருக்காது. இங்கே தேங்காய் வச்சு ஒடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போது தேங்காய் சுத்துறதுக்கு முன்னே நீங்க என்ன செய்யணும்னாக்க, தேங்காய் மேல ஒரு ஏறி நிக்கிறாரு இல்லையா, உட்கார்றாரு இல்லையா, அதுக்கு முன்னே என்ன செய்யணும்னாக்க 4 மூலியும், அதாவது 4 மூலியும் 9 எண்ணிக்கை உள்ள கற்பூரத்தை வந்து அப்படியே மூளைக்கு, அதாவது 8 திக்கு தான் வந்து இருக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா 9 நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, நவகிரகங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால 9 கற்பூரம் இந்த தேங்காவை சுத்தியும் ஒரு உட்காரத்துக்கு முன்ன, ஒரு தேங்காய் மேல ஏறி உட்காரத்துக்கு முன்ன தேங்காவை நடுமத்தில வச்சுட்டு 9 கற்பூரத்தை சுத்தி வச்சுட்டு அந்த கற்பூரத்தை வந்து நீங்க கொளுத்தி விட்டுருங்க. கொளுத்தி விட்டுட்டு இந்த மந்திரம் சொன்ன பார்த்தீங்கன்னா, நானு மந்திரம் சொன்னேன் இல்லையா, ஓம் சங்கு திரி சக்கரம் திரி அங்கு திரி ஆகாசம் திரி அட்டி திரி முட்டி திரி நீலகண்ட சுவாமின்னு ஆணை திரி திரி சுவாகான்னு சொன்ன பார்த்தீங்களா. இந்த மந்திரத்தை வந்து நீங்க இந்த கற்பூரத்தை வந்து கொளுத்திட்டு 36 முறை சொல்லி இருந்திருப்பல்ல, கற்பூரத்தை கொளுத்தி விட்டு அதுக்கடுத்து இந்த மந்திரத்தை கற்பூரம் அணைய வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்க 36 முறை ஜபிக்கிறதுல கற்பூரமாகப்படுத்தி எரிஞ்சு அணைஞ்சிடும். 36 முறை கம்ப்ளீட் ஆனதுக்கு அடுத்து இவரை மேலே ஏறி உட்கார சொல்லி 2 ஆள்காட்டி விரலையும் கீழே ஊனிக்கிட்டு தேங்காய் 2 காலையும் வச்சு உட்கார நல்லா குத்திரிச்சு உட்கார சொல்லி ஆள்காட்டி விரலை மட்டும் கீழே பூமியை டச் பண்ணி பூமியை தொட்ட மாதிரி வச்சுக்கிட்டு உட்கார சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு தானா சக்கரமாகப்பட்டு சுத்தி வரும். இல்ல வீம்பு பிடிச்சவங்க விதனாவிதம் பிடிச்சவங்கள இருந்தாக்க துளாராசிக்காரர்கள் கூட இருந்தாங்கனாக்க அவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் போட்டு சுத்துறதுக்கு ஆரம்பிச்சாலும் அவங்க சுத்தக்கூடாது, அழுத்தி பிடிச்சாங்கனாக்க கீழே தள்ளி விட்டுரும் தேங்காய். அதை வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் தேங்காய் மேல அவ்வளவு சீக்கிரம் நின்றுமா நம்மளுக்கு கீழே வந்து தள்ளி விடாதுங்க. இது வந்து ஒரு அனுபவ விஷயம், தள்ளி விடாது. உங்களுக்கான கேள்விகள் என்ன ஏதோ அது முடிச்சு ஆனதுக்கு அப்புறம் கால்வழி விஷயங்களாகப்படுறது வர செய்யும் நம்மளுக்கு. அந்த கேள்வி எல்லாம் கேட்டானதுக்கு தானா அவங்களே வந்து அவங்களுக்கே வந்து தெரியும் நம்மள யாரும் சுத்தி விடுறாங்க, நம்மளா சுத்துறோமா தேங்காய் தான் சுத்துதான்றது அவங்களுக்கே வந்து தெரியும். ஒரு மாதிரி ஆச்சரியமா வந்து நினைப்பாங்க. ஆமா சக்தி இருக்கு, சக்தி நிலைகள் தான் இருக்குது, தேங்காய் பிரச்சனமாகப்படுறது உண்மைதான், இதை நம்ம நம்பலாம், இந்த ஒரு நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. சரிங்களா. அதனால
இந்த மாதிரி விஷயங்களை நம்ம போட்டு உண்மையான விஷயங்கள் இருந்தாக்க இந்த பிரசனமாகப்பட்டது உண்மையான விஷயங்களை வந்து காட்டி கொடுக்கும் அவங்களுக்கு. சரியா? இந்த அடிப்படையின் கோட்பாட்டில் வந்து இருக்குதுங்க. இன்னும் லக்னத்தை வச்சு ஹோரையை வைத்து அந்த நேரத்தை வைத்து லக்னத்தை வந்து கணிச்சு அது பலன் அறியக்கூடிய முறையெல்லாம் இருக்குங்க. அது வந்து வர வீடியோவில் நம்ம வந்து போடலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க நம்மளோட சேனல் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் கடிகார பிரசன்னம், ஹோரை பிரசன்னம், கோழி பிரசன்னம் அதை பற்றினா போடுறதா இருக்குது. தேவதாசத்திகளெல்லாம் போடுறதா இருக்குது. வசியங்கள் போடுறதா இருக்குது. வசியம் போடுறதா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் பதிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேலை எவ்வளவு காரணங்களால் கொஞ்சம் வீடியோக்கள் தாமதமாக 2 நாட்கள் கழிச்சு தான் வர மாதிரி இருக்க செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நான் தினந்தோறும் போட பார்க்குறேன். சரிங்களா? என்னோட சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.